தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு சமூக ஊடகங்கள்ல ஆதரவு வலுத்துட்டு வருது. ஓ பன்னீர்செல்வம் பேர்ல ட்விட்டர்ல முதலமைச்சராக பன்னீர்செல்வம் தொடர வேண்டுமா அப்படின்னு மக்கள் கிட்ட சர்வே எடுக்கப்பட்டு வருது. இந்த கருத்து கணிப்புல இப்ப வரைக்கும் சுமார் 41,000 பேருக்கு மேல வாக்களிச்சிருக்காங்க. அதுல 95% பேர் ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக தொடர வேண்டும் அப்படின்னு வாக்களிச்சிருக்காங்க. ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு திரட்டும் விதமாக நேத்து மாலை இந்த கருத்து கணிப்பு துவங்கி இருக்கு. 24 மணி நேரம் மட்டுமே இந்த கருத்து கணிப்புல வாக்களிக்க முடியும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போது இருக்கிற நிலவரப்படி நேர்ல மட்டுமில்லாம சமூக வலைதளங்களையும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு பெருகிட்டு இருக்கு. இதை விட அதிரடி வேணா வேற எங்கே போய் அந்த பிரஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. இங்க வரீங்க போய் அங்க பண்ணுங்க கவரேஜ். எதுக்கு இங்க வரீங்க கவரேஜ்? அந்த 74 நாட்கள் என்ன நடந்தது? அம்மா அம்மா தான். அடுத்த டயலாக் கூட சொல்ல விரும்பல. கிண்டல் 1000 பண்ணலாங்க, கேலி 1000 பண்ணலாங்க. ஏன் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுக உரத்த குரல்ல கேள்வி கேட்க மறுக்குது? நீ என்ன ஏனுங்க நான் ஏனுங்க நீங்க சொல்ல வேண்டியது இல்லைங்க. இன்னொன்னு சார், இந்த கேள்வி பிஜேபி கேட்கலாமா? இல்ல நீங்க என்ன ஆங்கிள் கேக்குறீங்க? இல்ல இந்த கையை வச்சுட்டு வாயை மறைச்சிட்டு சார். இன்னொன்னு சார், ஒருத்தர் சாப்பாடு போடுறீங்க, அவங்க சாப்பிடலாம், அந்த சாப்பாடு நீங்க சாப்பிடுறீங்கன்னு கேட்க கூடாது சார். இது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ள எவ்வளவு அரசியல், அந்த அரசியல் எல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியலே நம்ம கலையரங்கிடலாம் அப்படின்ற முடிவு தான் எனக்கு தோணும். இது என்ன கன்னியாகுமரிக்கு போற பயணமா? எந்த ட்ரெயின்ல ஏறி போறதுன்னு சொல்றதுக்கு யாரு எங்க சின்னமாவா உங்க சின்னமாவா? அதை நான் சொல்ல மாட்டேன். தின்னமா அதுக்கு அதிமுக கட்சி அதை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து வாட்ச் பண்ணிட்டு நாடுக்கே தெரியும், புறக்கணிச்சுட்டாங்க, ஓரம் கட்டாங்க. அதை இப்ப என் வாயில நீங்க கிண்டாதீங்க சார். ஒரு முன்னணி நடிகரே அதுக்கு வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. அதை பத்தி சார், அது அவரோட விருப்பம் சார். அவர் பெரிய சூப்பர் ஆக்டர் சார். அவர் எனக்கு முன்னாடில இருந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு சார். 144 தடை உத்தரவு இருக்கும்போது மெரினால ஒரு கொலை நடந்திருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நான் எடுத்த படம் அதாவது அங்கே வீசிக்கொண்டு இருக்கிறது அலை, அதையும் மீறி நடந்திருக்கிறது ஒரு கொலை. என்ன இதை போன்ற விஷயங்களை மூடி மறைப்பது அவர்களுக்கு கைவந்த கலை. அதாவது பழமொழியை எல்லாம் பாயிண்டா எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்கிற எங்க ரூம் போட்டு தான் யோசிப்பீங்களா?